பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மனித குலத்தை மாற்றியமைக்கும் ஒரு சக்தி குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் என்று சுவாமி சிதானந்த் சரஸ்வதி புகழாரம் சூட்டினார். பெங்களூரு ஆர்ட் ஆஃப் லிவிங் அமைப்பின் 45வது ஆண்டு விழா மற்றும் குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரின் 70வது பிறந்த நாள் விழா நடந்தது. இந்த விழாவில் தனித்துவ நிகழ்வாக உக்ரைன் மற்றும் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் இணைந்து நடனமாடினர். वसुधैव कुटुम्बकम् हे वसुधैव 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 कुटुम्बकम् एक ईश्वर एक ज्ञान वसुधैव कुटुम्बकम् इस दुनिया में प्यार दिलाएंगे, खुशियों का उत्सव मनाएंगे, एक ही साथ मिलेंगे हम वसुधैव कुटुम्बकम्. சிறப்பு சத்சங்க மாலையில் ஜெய்சல்மேரைச் சேர்ந்த புகழ்பெற்ற ராஜஸ்தானி பாடகர் ஸ்வரூப் கானின் உள்ளத்தை உருக்கும் நாட்டுப்புற இசை நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. बलहारी जावारे तुम्हारा गुरुदेव आंगन आया मैं वारी जावारे तुम्हारा गुरुदेव आंगन आया मैं वारी जावारे हारी जावारे बलहारी जावारे हो वारी जावारे बलहारी जावारे तुम्हारा गुरुजी आंगन आया मैं वारी जावारे तुम्हारा गुरुजी आंगन आया मैं वारी जावारे. அவரின் இசை அங்கு திரண்டிருந்தவர்களை பக்தியிலும் கொண்டாட்டத்திலும் நனைத்தது. இந்நிகழ்வில் ஆன்மீக தலைவரும் ரிஷிகேஷ் பரமார்த்த நிகேதன் ஆசிரம தலைவருமான சுவாமி சிதானந்த் சரஸ்வதி, சர்வதேச அளவில் புகழ்பெற்ற டிவைன் சக்தி அறக்கட்டளை தலைவர் சாத்வி பகவதி சரஸ்வதி, ஹிந்துஜா குழும தலைவர் அசோக் ஹிந்துஜா மற்றும் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழும நிர்வாக இயக்குனர் அனந்த் கோயங்கா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அனந்த் கோயங்கா பேசியதாவது: இன்றைய உலகம் வன்முறை சக்தியை பற்றியதாகவே இருக்கும் சூழலில் குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இங்கே இருப்பது இந்தியா கொண்டிருக்கும் சக்தியை நினைவூட்டுகிறது. அன்பினால் ஆன சக்தியின் மீது நாம் வைத்துள்ள நம்பிக்கையினால்தான் இங்கே கூடியிருக்கிறோம். நான் இந்த ஆசிரமத்துக்கு வருவது இதுவே முதல் முறை. சொர்க்கத்துக்கே வந்துவிட்டது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டுள்ளது. ஆசிரமத்துக்குள் நுழைந்த கணமே அலுவலகங்கள் மற்றும் வெளி உலகத்தை பற்றிய எண்ணங்கள் அனைத்தும் மறைந்துவிட்டன. 25 ஆண்டுக்கு முன்பு குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி அறிவையும் நிர்வாகம் குறித்த ஒரு கருத்தையும் தந்தார். இன்று அவரின் ஆசீர்வாதங்களால் நமது நிறுவனங்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றன என்றார். India is so special is because the ideas that have come from this land over the last thousands of years have always spoken of only one thing, that the power of soft power, the power of love, the power of storytelling, the power of culture, the power of music that we just saw today, all these things, this is soft power. And in a world today where everything seems to be about hard power, but everything seems to be about carrots and sticks, Gurudev being here, all of you being here, I think is a reminder to the power that India has, because we believe in the power of soft power. சுவாமி சிதானந்த் சரஸ்வதி பேசியது: குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மனித குலத்தை மாற்றியமைக்கும் ஒரு சக்தி. இந்த புதிய உதயமும் அதில் கிடைக்கப்பெறும் ஒளியும் இன்று உலகம் முழுமைக்கும் தேவைப்படுகிறது. ஜாதி, இனம், நிறம், நாடு மற்றும் மதம் ஆகியவற்றை கடந்து முழு உலகமும் இங்கே உள்ளது. எங்கெல்லாம் மோதல்களும் சர்ச்சைகளும் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் சர்ச்சைகளை உரையாடலாகவும் பகைமையை அன்பாகவும்
வெறுப்பை அன்பாகவும் குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மாற்றுகிறார் என்பதை கண்டிருக்கிறேன் என்றார். To me, it's not कोई करिश्मा है. I think he is a करिश्मा. कुछ तो है. नहीं तो यूं ही कोई कैसे अपना दिल दे सकता है? अपने घर वालों को नहीं देते लोग. बड़ी मुश्किल है. अपने 5 को संभालना मुश्किल है. We cannot even handle our 5 in the family. And he is taking care of the millions and millions and millions on this earth, all over the world. And then no barriers and no boundaries. You have just seen it. The whole world is here. No barriers, no boundaries of caste, creed, color, region, and religions. Look at these Ukrainian and Russian Yavaslu anyway. Thank you. Being here and being dancy. वहां वार चल रही है और यहां प्यार हो रहा है. कोई सोच सकता है वो भी यूक्रेन और रशिया के बीच में. लेकिन क्यों हुआ? कोई है कि जो खुद में करिश्मा है. एंड एनीवे, लाइफ स्टार्ट्स एट 70. சாத்வி பகவதி சரஸ்வதி பேசியது. இன்று நாம் வெறும் 70 வருட வாழ்க்கையை மட்டும் கொண்டாடவில்லை. குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு வாழ்வளித்து அவர்களுக்குள் புத்துணர்வை ஊட்டும் 70 ஆண்டுகளை நாம் கொண்டாடுகிறோம். 45 ஆண்டுக்கு முன்பு வாழும் கலை இயக்கத்திற்கான விதையை விதைத்தார். இன்று அந்த விதை வளர்ந்து ஒரு விருட்சமாக உருவெடுத்துள்ளது. அது பூத்து காய்த்து 180 நாடுகளில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆக்சிஜன், நீர், காற்று மற்றும் நிழலை வழங்கி வருகிறது. உண்மையான நிலைத்து நின்று வரலாற்றை படைக்கும் புரட்சிகள் அரசியல் சார்ந்தவையோ அல்லது வன்முறை சார்ந்தவையோ அல்ல. அவை உணர்வு நிலை சார்ந்த புரட்சிகளாகும். இந்த உலகம் முழுவதும் அன்பு மற்றும் அமைதி சார்ந்த ஒரு புரட்சியை நிகழ்த்தி வருகிறார் என்றார். Through the fact that the art of living is the art of loving. And that love, that touch, that transformation of the love is what brings us life. Raise your hands today if you know that he loves you. कौन जानते हैं कि पूज्य गुरुदेव आपसे प्रेम करते हैं? हाथ उठाइए. This is what transforms our lives. That love. Spirituality is not measured in how many hours we meditate. It is measured in how lovingly we live and how much love we give. இந்த கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இந்தியா புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் லிமிடெட் அமைப்பின் தலைவர் சேத்தன்குமார் மேத்தா குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கருக்கு கோஹினூர் ஆஃப் த வேர்ல்ட் என்ற விருதை வழங்கி கௌரவித்தார். ராஜஸ்தானைச் சேர்ந்த பல முக்கிய அரச குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரை சந்தித்தனர். இவர்களில் ஜெய்சால்மேரைச் சேர்ந்த இளவரசர் ஜன்மேஜய் ராஜ்சிங் மற்றும் ராஜமாதா ராஜேஸ்வரி ராஜலட்சுமி பாலோதரா, ஜசோலைச் சேர்ந்த குன்வர் ஹரிச்சந்திர சிங், மகந்த் ஸ்ரீ கணேஷ்புரி மகராஜ், பார்மர்கோட்டையைச் சேர்ந்த ராபத் திரிபுவன் சிங், உதய்பூர் கோகுண்டாவைச் சேர்ந்த தாக்கூர் விஸ்வவர்தன் சிங்ஜாலா, ஜலோர் தாஸ்பனைச் சேர்ந்த தாக்கூர் பிரவீன் சிங் தாஸ்பன் மற்றும் தாக்கூர் ராணி ஷிவானி சிங் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இந்த நிகழ்வில் விஷ்ணு பிரகாஷ் எழுதிய ஹேங்கிங் பூட்ஸ் எனும் நூலும் வெளியிடப்பட்டது. வடகிழக்கு இந்தியாவில் நிலவிய கிளர்ச்சி சூழலை பேச்சுவார்த்தை மூலம் மாற்றியமைத்த குருஜி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரின் பங்கை இந்நூல் ஆவணப்படுத்துகிறது. அவரது வழிகாட்டுதலின் கீழ் பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் எவ்வாறு தங்கள் வன்முறை பாதையை கைவிட்டுவிட்டு நல்லிணக்கத்தை ஏற்றுக்கொண்டன என்பதை இந்நூல் விரிவாக விவரிக்கிறது.